அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற காணொளியில் மூர்க்க உணர்ச்சி என்பதை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். அந்த மூர்க்க உணர்ச்சியை பற்றி வரவிருக்கும் பதிவுகளை நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக குழந்தைகளின் உளவியலை பற்றி இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்கலாம். குழந்தை உளவியல் என்றால் குழந்தைகளுக்கும் பாலுணர்ச்சி இருக்கின்றது என்பதை பற்றி தான் நம்ம இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் அன்றாடம் குழந்தைகள் செய்யும் செயல்களை ஊடாக எப்படி பாலுணர்ச்சி வெளிப்படுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஏனென்றால் இதுவரை குழந்தைகளை பற்றி நாம் இந்த கோணத்தில் யாரும் உளவியலில் கூறியிருக்க மாட்டார்கள். பொதுவாக இது குழந்தைகளின் செயல்பாடுகளை யாரும் பாலுணர்ச்சியுடன் ஒப்பிட்டு பேசியிருக்கவும் மாட்டார்கள். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் குழந்தைகளுக்கும் பாலுணர்ச்சி உண்டு என்பதை பற்றி தான் நம்ம இந்த காணொளி வழியாக பார்க்க போகிறோம். அந்த குழந்தைகள் எப்படி தன்னுடைய பால் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, ஒரு மனிதனுக்கு பாலுணர்ச்சி என்பது அவன் பருவ வயதை எட்டும் பொழுதுதான் வெளிப்படுகிறது என்பது பொதுவான ஒருவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இந்த பாலுணர்ச்சி என்பது ஒரு மனிதன் பிறவி எடுக்கும் பொழுதே பிறவியுடன் கூடிய உணர்ச்சியாகத்தான் அது இருக்கிறது. ஆங்கிலத்தில் இன்பர்ன் இன்ஸ்டிங்க்ட் சொல்வார்கள். அதாவது பிறவியுடன் கூடிய உள்ளுணர்ச்சி என்பதுதான் அதற்கு பொருள். எனவே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பால் உணர்ச்சியுடன் சேர்ந்துதான் பிறக்கிறது. அந்த குழந்தையானது பிறந்த சில நாட்களிலிருந்தே அந்த பாலுணர்ச்சியை அது வெளிப்படுத்தி அந்த பாலுணர்வு இன்பத்தையும் அது அடைய தொடங்கி விடுகிறது. எப்படி என்றால், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்தே பால் குடிக்க தொடங்குகிறது. தன் தாயிடமிருந்து பசிக்காக பால் குடிக்கிறது. அப்படி பால் குடிக்கும் பொழுது அந்த குழந்தையானது தன்னுடைய பாலின்பத்தையும் பெறுகிறது. அதாவது செக்ஸ் ப்ரெஷர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த பாலின்பத்தையும் பெறுகிறது. பசிக்காக பால் குடிக்கும் பொழுது அது தன்னுடைய பாலின்பத்தையும் பெறுகிறது என்பதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அவர் இதை பல ஆய்வுகளின் மூலம் நனவெளியிலிருந்து கண்டறிந்து பிறகுதான் இதை வெளியிட்டிருந்தார். இது மிகவும் ஒரு மறுக்க முடியாத உண்மையாகவும் இன்று உளவியல் துறையில் அமைந்திருக்கிறது. பாலுணர்ச்சி என்பது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே தோன்றக்கூடிய உள்ளுணர்ச்சியாக நாம் தற்பொழுது பார்த்தோம். அந்த பாலுணர்ச்சியை குழந்தைகள் எப்படி வெளிப்படுத்தி எதன் மூலம் பாலின்பத்தை அடைகிறது என்றால், பூந்தசைகள் என்ற பகுதிகளை பயன்படுத்தி குழந்தைகள் கூட பாலின்பத்தை பெறுகின்றது. அது என்ன பூந்தசைகள் என்று நீங்கள் கேட்கலாம். பூந்தசைகள் என்றால் மெல்லிய தசை பகுதிகளாக அமைந்திருக்கும் உடல் பகுதிகள். எடுத்துக்காட்டிற்கு உதட்டு பகுதி, குதப்பகுதி, அதாவது நம்முடைய பின்பகுதி, அடுத்தபடியாக காது பகுதி, காதின் அந்த நுண்ணிய தசைகள் இருக்கும் பகுதி. இப்படி எங்கெல்லாம் மென்மையான தசைகள் உடலில் இருக்கிறதோ அந்த பகுதியின் வழியாக குழந்தைகள் பாலின்பத்தை பெறுகின்றது. அதில் அதிகமாக குழந்தைகள் எந்த பகுதியை பயன்படுத்தி பாலின்பத்தை தொடக்கத்தில் பெறுகிறது என்றால் உதட்டு பகுதி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், குழந்தைகள் பாலூட்டும் பொழுது பால் குடித்த பிறகும் கூட தன்னுடைய தாயின் முளைக்காம்புகளை சப்பியபடியே இருக்கும். அதாவது பால் குடித்து அதன் வயிறு நிறைந்த பிறகும் கூட அந்த முளைக்காம்புகளை விடாது. எதனால் என்றால், அந்த குழந்தையானது தன்னுடைய உதட்டில் உள்ள அந்த பூந்தசைகளின் வழியாக பாலின்பத்தை பெற்று கொண்டிருக்கிறது. முளைக்காம்பை அது சப்பும் பொழுது அந்த பூந்தசையில் ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. இரண்டாவது, அதனுடைய பூந்தசைகளும் மற்றொரு புறநிலையாக இருக்கக்கூடிய அந்த முளைக்காம்பும் ஒன்றாக உராயும் பொழுது அதுக்கு ஒரு பாலின்பம் கிடைக்கிறது. அதனால்தான் குழந்தைகள் பசி இல்லாவிட்டாலும் கூட அந்த முளைக்காம்பை சப்பியபடியே இருக்கின்றன. இரண்டாவது, குழந்தை ஒரு அகவையை கடந்தால் கூட அதற்கு பசி ஏற்படும் பொழுது மற்ற உணவுகளை உட்கொள்ள தொடங்கும். அப்படி உட்கொள்ள தொடங்கினால் கூட இந்த முளைகளை சப்பி பால் குடிப்பதை அவர்கள் நிறுத்துவது கிடையாது. அதிகமாக அடம்பிடிப்பார்கள். எனவே பாலூட்டும் தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு பால் புகட்டினால் மட்டும்தான் அழுவையை நிறுத்துவார்கள். பால் இருக்கிறதோ இல்லையோ அந்த முளைக்காம்புகளை சப்பியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் குழந்தைகள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் பாலூட்டும் அந்த நேரத்தில் தனது உதட்டின் மூலமாகவும் அந்த முளைக்காம்பின் மூலமாகவும் பாலின்பத்தை பெறுகிறார்கள் என்பதால் தான் இந்த வேலையை குழந்தைகள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, குழந்தைகளின் பாலின்பமானது தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்டு அந்த பாலின்பத்தை பெறாது. பசி என்ற இன்னொரு உள்ளுணர்ச்சிக்காக பால் புகட்டும் பொழுது
அதே நேரத்தில் பாலின்பமும் சேர்ந்து அது பெற்றுக்கொள்கிறது. இப்படித்தான் குழந்தைகள் தங்களுடைய பாலின்பத்தை சிறு அகவையிலிருந்தே பெறத் தொடங்குகிறார்கள். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு சிறு குழந்தை இது போன்று அடம் பிடித்து முதிர்ச்சி அடைந்தாலும், அதாவது ஒரு அகவையை கடந்தும் இந்த வேலையை செய்யும் பொழுது சிலர் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தவறுதலாக வன்மையாக அவர்கள் பால் குடிப்பதை நிறுத்துவதற்காக பல வன்முறையை கையாளுகிறார்கள். திடீரென்று பிடுங்குவது, அடிப்பது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இது மிகவும் பிழையான ஒரு செயலாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏனென்றால், அதாவது குழந்தைகள் இப்படி இது போன்ற செயல்களால் பால் குடிப்பது, அந்த பூந்தசைகளை நெருடிக்கொள்வது, இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது நாம் அதை வன்மையாக கண்டித்து அதை நாம் தடை செய்தோம் என்றால் அந்த பாலின்பமானது தடைபடுகிறது. இதனால் இந்த பாலுணர்ச்சியானது அமுக்கப்பட்டு நனவிலில் தங்கிக் கொள்கிறது. இதனால் அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் இது வடுவாக அமைந்து விடுகிறது. அவர்களுடைய ஆழ்மனதில் இப்படி வடுவாக அமைந்த அந்த பாதிப்பானது அவர்களுடைய உள்ளத்தை பாதிக்கிறது. நனவெளியில் இருந்து கொண்டு உள மாறாட்டங்களை ஏற்படுத்துகிறது. அதாவது சைக்கிக்கல் டிசார்டர் என்று சொல்வார்கள். இப்படி மனநோயை ஏற்படுத்தும். இரண்டாவது, அவர்களுக்கு எந்த அளவுக்கு அமுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாலுணர்வு அது வீரியமானால் நரம்பு நோய்களையும் உருவாக்குகின்றது என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் கூறுகிறார். நீங்கள் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். எடுத்துக்காட்டிற்கு, பால் புகட்டும் குழந்தையை நீங்கள் தடை செய்தால் அடுத்ததாக என்ன செய்யும் என்றால், அது தன்னுடைய மற்ற உறுப்புகளை எடுத்து வாயில் வைத்து கொண்டு அந்த பூந்தசையான உதட்டின் மூலம் பாலின்பத்தை பெற தொடங்குகிறது. விரல் சூப்புவது, இல்லை என்றால் உதட்டை தானே கடித்துக் கொள்வது, இப்படியெல்லாம் குழந்தைகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த குழந்தை பால் புகட்டும் பொழுது நாம் அதை வன்மையாக கண்டித்து அதை தடை செய்கிறோமோ அந்த குழந்தைகள் அடுத்தபடியாக என்ன செய்கிறது என்றால் விரல் சூப்பும் அல்லது உதட்டை கடித்துக் கொள்ளும். இதெல்லாம் பொதுவாக என்ன கூறுவார்கள் என்றால், அந்த குழந்தையானது பால் குடிக்கும் அந்த நினைவில் விரலை சப்புகிறது அல்லது உதட்டை கடித்துக் கொள்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த குழந்தை எதற்காக விரலை சூப்புவதும் உதட்டை கடித்துக் கொள்வதும் செய்கிறது என்றால், அதன் மூலம் அந்த குழந்தையானது பாலின்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இந்த விரல் சூப்பும் பழக்கமோ உதட்டை கடித்துக் கொள்ளும் பழக்கமோ அது பால் குடிக்கும் நினைவில் அது செய்யவில்லை. மாறாக அந்த குழந்தையானது தன்னுடைய குழந்தை பருவ பாலின்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் பொருள். அதை நாம் வன்மையாக தடுக்கக்கூடாது. விரல் சூப்பினாலும் உதட்டை கடித்தாலும் அப்படி வன்மையாக தடுத்தோம் என்றால் அது அவர்களுடைய நனவிலில் சென்று தங்கி கொண்டு மிகப்பெரிய தீங்கிழைக்கும் என்பதுதான் உண்மை. எப்படி என்றால், அது அவர்கள் வளர்ந்த பிறகு உள மாறாட்டங்களையும் நரம்பு நோய்களையும் உருவாக்கும் என்பதுதான் உண்மை. எனவே இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களை மென்மையாக அந்த பழக்கத்தில் இருந்து விடுபட செய்ய வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டும் ஒழிய வன்மையாக கண்டிக்கக்கூடாது என்பதுதான் உளவியல் கூறுகிறது. எனவே குழந்தை வளர்ப்போர்கள் இது போன்ற செயல்களில் குழந்தைகள் ஈடுபட்டால் அவர்களிடம் வன்முறையை கையாள வேண்டாம். மாறாக அந்த பழக்கத்திலிருந்து மெதுவாக அவர்கள் விடுபடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுடைய கவனத்தை அந்த செயலிலிருந்து திருப்புவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் உளவியல் வல்லுநர்களை அணுகி அவர்கள் கூறும் அந்த முறைகளை பின்பற்றி அந்த குழந்தைகள் இது போன்ற செயல்களில் ஈடுபட விடாமல் நாம் தடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் அடுத்த பதிவில் மற்ற உளவியல் தொடர்பான செய்திகளை பற்றி பார்ப்போம். அதுவரை இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.